சாண்டில்யன் எழுதிய கடல் புறா. அத்தியாயம் 11. நீதி மண்டபம். உணவு தட்டு சிறைக்குள் கொண்டு வரப்பட்ட போது மிகவும் அசட்டையாயிருந்த கருணாகர பல்லவன் அந்த தட்டின் மீது மூடப்பட்டிருந்த வெள்ளை சீலையை கண்டதும் எச்சரிக்கை அடைந்து விட்டதை ஆரம்பத்தில் கவனிக்காத கூலவாணிகன் சேந்தன் இளைய பல்லவன் மிக சாவகாசமாக உணவருந்தியதை பற்றி முதலில் வெறுப்படைந்தான். ஆனாலும் ஒளித்து வைத்திருந்த துணியை எடுத்து காட்டியதும் மிதமிஞ்சிய பிரமிப்புக்கே இலக்கானான். காவலர் உணவு தட்டை எடுத்து சென்றதும், "இங்கு வா, இந்த துணியை பார்" என்று அழைத்த இளைய பல்லவன் மீது, "என்ன அந்த துணிக்கு?" என்று எரிந்து விழுந்த கூலவாணிகன் அந்த துணியில் இருந்தது என்னவென்பதை அறிந்ததும் வியப்பின் எல்லையை அடைந்தான். அப்படி ஏற்பட்ட எல்லையில்லாத வியப்பின் விளைவாக, "இளைய பல்லவரே, இது" என்று ஏதோ குளறவும் முற்பட்டான். அந்த குளறலை ஒரே பார்வையாலும் "உஷ், இறைந்து பேசாதே" என்ற 3 சொற்களாலும் தேக்கிவிட்ட இளைய பல்லவன் சேந்தனை அருகில் வர இழுத்து அவன் காதருகில் குனிந்து, "சேந்தா, இது நம் விமோச்சன சீலை. இப்போது புரிகிறதா உனக்கு?" என்று மிகவும் இரகசியமாக கேட்டான். அப்போதும் பிரமிப்பின் பிடியில் சிக்கிக் கொண்டிருந்த கூலவாணிகன் சேந்தன், "புரிகிறது இளைய பல்லவரே, நன்றாக புரிகிறது. ஆனால்" என்று ஏதோ கேட்க முற்பட்டான். இளைய பல்லவன் மீண்டும் அவன் காதிலே இரகசியமாக ஓதத் தொடங்கி, "சேந்தா, இதில் சந்தேகத்திற்கு இடமில்லை. இதில் இருக்கும் கையொப்பம் அனபாயருடையதுதான். அவன் நமக்கு அளிக்கும் அபயம்தான் இந்த சீலையில் கண்ட வரிகள்" என்று கூறினான். கூலவாணிகன் அந்த சீலையை வாங்கி கொண்டு அந்த அரை சாளரத்தின் அருகில் சென்று அந்த சீலையில் கூரிய மயிலிறகு நுனியால் மிக மெல்லிதாக தீட்டப்பட்டிருந்த 4 வரிகளை கவனித்தான். "எதற்கும் அஞ்ச வேண்டாம். சமயத்தில் உதவி வரும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பயன்படுத்தி கொள்ளவும். அனபாயன்" என்ற வரிகள் மெலிதாக மிக தெளிவாக தீட்டப்பட்டிருந்தன. அந்த வரிகளை மீண்டும் மீண்டும் கூலவாணிகன் படிப்பதை கண்ட இளைய பல்லவன் சாளரத்தின் அருகில் தானும் சென்று அவனுக்கு பக்கத்தில் நின்று அந்த சீலையை வாங்கி தன் கச்சையில் சொருகிக் கொண்டான். தவிர மறுபடியும் சிறையில் மஞ்சங்கள் இருந்த மத்திய இடத்திற்கு செல்ல முற்பட்ட கூலவாணிகனை தடுத்து, "சேந்தா, இப்போது மஞ்சத்திற்கு செல்ல வேண்டாம். இப்படியே நாம் வெளியில் நடமாடும் குதிரை காவலர்களை வேடிக்கை பார்ப்போம்" என்று கூறினான். என்னத்தான் அனபாயன் அனுப்பிய சீலை அபயம் தந்திருந்தாலும் ஆபத்தில் இருந்து தப்பும் வரையில் நிச்சயமாக எதையும் சொல்ல முடியாதென்ற தீர்மானத்துடன் இருந்த கூலவாணிகனுக்கு வேடிக்கை பார்க்க அது உசித்தமான சமயமாக தெரியாததால், "வேடிக்கை பார்க்க இதுதான் சமயமா இளைய பல்லவரே?" என்று கசப்புடன் வினவினான். இளைய பல்லவனின் இதழ்களில் சற்றே இளநகை படர்ந்தது. "வேறு சமயம் இருக்கிறதாய் சேந்தா? இந்த சிறைக்கூடத்திற்கு நம்மை மறுபடியும் அழைத்து வரப்போகிறார்களா?" என்று பதிலுக்கு இளைய பல்லவனும் கேட்டான். "திரும்பவும் இங்கு வர முடியாதது தங்களுக்கு வருத்தமாயிருக்கிறதோ?" என்றான் சேந்தன் குரலில் ஏளனம் தொனிக்க. "இல்லை இல்லை, வருத்தம் இல்லை" என்று நகைத்தான் இளைய பல்லவன். "என்ன அங்கே அவசரம்? இங்கே என்ன வேலை?" "ஏற்கனவேதான் சொன்னேனே, குதிரை காவலர் போவதை வேடிக்கை பார்க்கலாம் என்று." "வேடிக்கை எனக்கு தேவையில்லை. ஆனால் பேச்சு தேவையல்லவா?" "என்ன பேச்சு?" "அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டாமா?" இதை கேட்ட கூலவாணிகன் பல்லவனை சற்றே ஏறெடுத்து நோக்கினான். "சேந்தா, நான் சொல்வது புரியவில்லையா உனக்கு? மஞ்சத்தில் உட்கார்ந்து நாம் பேச முடியாது. இங்குள்ள காவலர்களில் நண்பர்களும் இருக்கலாம், விரோதிகளும் இருக்கலாம். ஆகவே
நாம் தனித்து பேசக்கூடிய இடம் இந்த சாளர வாயில்தான். இது பிரமுகர்கள் சிறையாதலா விசாலமாய் இருக்கிறது. இந்த சாளரத்திற்கும் இரும்பு கதவுகளும் கம்பிகளும் இருக்கும் இடத்திற்கும் இடையே 12 அடிகளாவது இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு போன இளைய பல்லவனை இடையே தடுத்த கூலவாணிகன், ஆமாம் பிரபு, இருக்கும் இருக்கும் என்று சொல்லி ஆமோதித்து தலையை அசைத்தான். கூலவாணிகன் பேச்சின் குறுக்கே விழுந்ததால் ஒரு வினாடி பேச்சை நிறுத்திய கருணாகர பல்லவன் மேலும் பேசத் தொடங்கி, ஆம் சேந்தா, 12 அடிகளுக்கு குறைவில்லை. நாம் இந்த சாளரத்தின் மூலம் வெளியே பார்த்து கொண்டு மெல்ல பேசினால் கதவுகளுக்கு அப்புறமுள்ள காவலர் காதில் விழாது. தவிர பேசுவதும் புரியாது. நாம் ஏதோ வெளிப்புறத்தை வேடிக்கை பார்ப்பதாகவே நினைப்பார்கள். ஆகவே அப்புறமோ இப்புறமோ அசையாமல் வெளிப்புறம் பார்த்தே பேசு என்று விவரித்துவிட்டு, சேந்தா, இந்த பாலூர் துறைமுகத்தின் கோட்டை பலமானது. இயற்கை அறங்களும் இதற்கிருக்கிறது. ஆனால் ஊருக்குள் இருக்கும் ஜனத்தொகை எப்படி என்று விசாரித்தான். அந்த கேள்வியும் கேள்வியை ஒட்டிய விசாரணையும் அனாவசியமாகப்பட்டதால் கூலவாணிகன் வெறுப்புடன் இதழ்களை மடித்து பருமனான தன் சரீரத்தையும் ஒருமுறை நெளித்து, எதற்கிந்த ஆராய்ச்சி இப்பொழுது என்று வினவினான். சொல், தேவையாயிருக்கிறது. கருணாகர பல்லவன் குரலில் கண்டிப்பு இருந்தது. 3இல் 1 பாகம் கலிங்கர், மற்ற 2 பாகங்களில் தமிழரும் வெங்கி நாட்டவரும் சரிபாதி என்று வினவினான் கூலவாணிகன். இங்குள்ள படை எப்படி? அதுவும் கலப்படம். கலிங்கரும் தமிழரும் வெங்கி நாட்டவரும் இருக்கிறார்கள். வணிகர்கள்? பெரும்பாலும் தமிழர். வெங்கி நாட்டவர் யாரும் இல்லை. கலிங்கர் ஒரு சிலர். அப்படியானால் கலிங்கத்தின் மிக பலவீனமான இடம் இந்த பாலூர் பெருந்துறைதான் என்றான் கருணாகர பல்லவன். கூலவாணிகன் வியப்பினால் விழித்தான். அந்த வியப்பின் விளைவாக ஓர் உண்மையையும் சொன்னான். இளைய பல்லவரை, இந்த ஊரில் தமிழ் வணிகர் பெரும்பாலானோர் என்பதை பற்றி பெருமைப்பட வேண்டாம். படையினரில் பெரும்பாலும் கலிங்கர்தான், ஒரு சிலர்தான் தமிழர் என்று. இளைய பல்லவன் சற்று யோசித்துவிட்டு, சேந்தா, ஒரு நாட்டின் சக்தி படைபலத்தை மட்டும் பொறுத்ததன்று, வாணிபத்தையும் பொறுத்தது. வணிகர் பெருகிய ஊரில் அவர்கள் சக்தி மிதமிஞ்சி நிற்கும். படையிலும் சில தமிழர் இருப்பதால் அவர்கள் உதவியும் தமிழ் வணிகர்களுக்கு இருக்கும். இந்த கூட்டுறவுதான் பீமனுக்கு இந்த ஊரில் பெரும் பலவீனம். இந்த கூட்டுறவால் தான் அனபாயர் சிறையிலிருந்து தப்பியிருக்கிறார். சிறைக்குள் இருக்கும் நமக்கும் செய்தி அனுப்பியிருக்கிறார். நமக்கு உணவு கொண்டு வந்த வீரனை கவனித்தாயா என்று கேட்டான். இல்லை, அவனுக்கென்ன? என் உணவை மஞ்சத்தில் வைத்தான். ஆம். உடனே திரும்பி போகவில்லை. அப்படியா? ஆம். சற்று நின்றான். உணவு மேலிருந்த சீலையை உற்று பார்த்தான். பிறகே சென்றான். பிரமிப்பு தட்டிய விழிகளை இளைய பல்லவன் மீது திருப்பிய கூலவாணிகன், இதை நான் கவனிக்கவில்லையே என்றான். மனதில் சாவு கிளி பிடித்திருந்ததால் நீ எதையும் கவனிக்கவில்லை சேந்தா. அபாயத்தில் இருப்பவன் மனதை தளரவிடக்கூடாது. மனதையும் கண்ணையும் காதையும் தீட்டி வைத்துக்கொண்டு காத்திருக்க வேண்டும். நீ சோர்வடைந்து கிடந்தாய். ஆனால் நான் கவனித்தேன். கவனித்ததும் சீலை மீது கண்களை ஓட்டினேன். சீலை மிக மெல்லியதாகையால் மறுபுறம் இருந்த எழுத்துகள் தெளிவாக தெரிந்தன. சீலையை எடுத்து மடித்து வைத்து கொண்டேன் என்ற இளைய பல்லவனை இடைமறித்த கூலவாணிகன், அதனால்தான் தைரியமாக உணவருந்தினீர்களா என்று கேட்டான். இளைய பல்லவன் பதிலுக்கு நகைத்தான். இல்லை சேந்தா, எப்படியும் நான் உணவருந்திருப்பேன். இறப்பு எப்போது வரும் என்பது யாருக்கும் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆகவே உயிருடன் இருக்கும் வரையில் துணிவுடன் வழக்கப்படி வாழ்வதே அறிவாளிக்கு அழகு என்று கூறிய இளைய பல்லவன்
அது கிடக்கட்டும் சேந்தா. இப்பொழுது நான் கவனிக்க வேண்டியதெல்லாம் அனபாயர் உதவி எப்பொழுது வரும், எப்படி வரும், வந்தால் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன என்பதுதான். உன் விடுதியில் பீமன் தனக்கு எல்லாம் தெரிந்த மாதிரி நடித்தான். ஆனால் அவனுக்கு தெரிந்த உண்மை சொற்பம் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று குறிப்பிட்டான். எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? பீமன் வாயிலிருந்துதான். பீமன் வாயிலிருந்தா? பீமன் வாயிலிருந்துதான். தூதுப்புறா விடப்பட்டதால் நான் பிரமுகர் வீதியில் இருந்த வீட்டில் இருப்பதை ஊகித்ததாக சொன்னான் அல்லவா? ஆம், சொன்னான். ஆனால் தூதுப்புறா எனக்காக விடப்படவில்லை என்பதை அவன் உணரவில்லை. குணவர்மனுக்கு விடப்பட்டது அந்த புறா. அப்படிதான் இருக்க வேண்டும். நீங்கள் வந்தது அனபாயருக்கு எப்படி தெரியும்? உண்மையில் அப்போது நான் அங்கிருப்பது அனபாயருக்கு தெரியாது. ஆகையால் சந்தர்ப்ப வசத்தால் என்னை பிடித்திருக்கிறான் பீமன். துறைமுகத்தில் இருந்து என்னை துரத்தி வந்தவர்கள் நான் வெளிநாட்டு பிரமுகர் வீதியில் மறைந்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். அங்கு ஒற்றர்களை நிறுத்தியிருக்கிறான் பீமன். தூதுப்புறா ஒன்று பறந்ததாக செய்தி கிடைத்ததும் அது எனக்காகத்தான் விடப்பட்டதாக நினைத்தான். அனபாயர் தப்பிவிட்டார். நான் ஒரு வீதியில் மறைந்திருக்கிறேன். அங்கு விடப்படுகிறது ஒரு புறா. எல்லாவற்றையும் இணைத்து பார்த்து அனபாயரின் முத்திரை மோதிரத்தை அனுப்பி என்னை வசமாக அழைத்து வந்திருக்கிறான். இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த கூலவாணிகன், ஆம், சொல்ல மறந்துவிட்டேன். உங்களிடம் பீமன் என் பெட்டியை சோதனை செய்த போது உங்கள் ஓலையுடன் அனபாயர் எனக்கு அளித்திருந்த முத்திரை மோதிரத்தையும் வைத்திருந்தேன். அதையும் அவன் எடுத்துக்கொண்டான் என்றான். நீ சொல்ல தேவையில்லை சேந்தா. பெரும் ஒற்றர்களிடம் இராஜாங்க காரியங்களை சாதிக்க இராஜவம்ச முத்திர மோதிரங்களை கொடுக்கும் பழக்கம் உண்டு என்பதை நான் அறிவேன். ஆகவே உன் மாளிகையில் நீ இருந்த கோலத்தை கண்டதும் உண்மையை யூகித்து கொண்டேன் என்ற இளைய பல்லவன், ஆகவே சேந்தா, பீமனின் நடவடிக்கைகள் சந்தர்ப்ப வசத்தாலே பயனளித்திருக்கின்றன. பீமன் சிறந்த அறிவாளியாதலால் இந்த நிலைமையை தனக்கு அனுகூலமாக செய்து கொள்ளவே முயல்வான். ஆகவே உனக்கும் எனக்கும் இன்று விசாரணை இருக்காது என்றான். இளைய பல்லவன் சொற்களை கேட்ட கூலவாணிகன் மிதமிஞ்சிய பிரமிப்பை அடைந்தான். அத்துடன் திடீரென இளைய பல்லவனை நோக்கி திரும்பி, என்ன என்ன சொல்கிறீர்கள் என்று வினவவும் செய்தான். இன்று உனக்கு விசாரணை இருக்காது. உறுதியுடன் திட்டவட்டமாகவும் வந்தது இளைய பல்லவனின் பதில். ஏன் என்று மறுபடியும் வினவினான் கூலவாணிகன். நீயும் நானும் முக்கியமல்ல பீமனுக்கு என்று திட்டவட்டமாக கூறினான் இளைய பல்லவன். வேறு யார் முக்கியம்? அனபாயர் முக்கியம். உண்மைதான். நம்மை கொல்வதால் பீமனுக்கு லாபம் இல்லை. ஏன்? நம்மை கொன்றால் சிறந்த ஒரு வலையை இழப்பான் பீமன். புலி தப்பிவிடும். நீங்கள் சொல்வது புரியவில்லை எனக்கு. நான் அனபாயனின் இணைப்பிரியாத தோழன் என்று சுட்டி காட்டிக்கொண்ட இளைய பல்லவனது குரலில் பெருமிதம் மிதமின்றி ஒலித்தது. உங்களை இரட்டையர்கள் என்று கூட சொல்வதுண்டு என்று கூலவாணிகனும் ஒப்புக்கொண்டான். ஆமாம், அந்த பாக்கியம் எனக்குண்டு. ஆகவே என்னை அழித்தால் அனபாயரை இழுக்கும் காந்தத்தை இழப்பான் பீமன். கூலவாணிகன் முகத்தில் தெளிவு குறி படர்ந்தது. உண்மைதான் இளைய பல்லவரே. உம்மை வைத்து அனபாயரை இழுக்க பார்ப்பான் பீமன் என்றான். இளைய பல்லவன் சில வினாடிகள் ஏதோ யோசித்தான். பீமன் எண்ணம் அப்படிதான் இருக்கும். அனபாயரை அழித்து விட்டால் வெங்கி நாட்டு அரியணையில் அமர வேண்டிய அரசனை அழித்ததாகிவிடும். பிறகு வெங்கி நாட்டு அரியணையில் போட்டி இருக்காது. சளுக்கிய விஜயாதித்தன் தாதித்த எதிர்ப்பை பற்றி அச்சப்பட அவசியமில்லை. நாடு திடமாகிவிடும் அவனுக்கு. திடமான வெங்கி நாடு கலிங்கத்துக்கும் தமிழகத்திற்கும் இடையே இருப்பதால் கலிங்கத்துக்கு அது பெரும் அரணாய் இருக்கும். அத்தகைய நிலையை ஏற்படுத்த அனபாயர் சிக்க வேண்டும். அனபாயரை பாலூரில் சாதாரணமாக பிடித்துவிட முடியாது என்பது பீமன் அறிந்திருக்கிறான். அந்த வேங்கையை பிடிக்க என்னை தூண்டுதலாக உபயோகப்படுத்துகிறான்.
ஆகவே விசாரணை இன்று கிடையாது. தவிர விமோச்சனமும் இந்த சிறையில் இருந்து கிடையாது என்று கூறினான். அதென்ன அத்தனை திட்டமாக சொல்கிறீர்கள் என்று கேட்டான் குலவாணிகன். நாம் இருப்பதால் இந்த சிறைக்கூடம் மிக ஜாக்கிரதையாக கவனிக்கப்படும். அனபாயர் இங்குள்ள அவர் நண்பர்களை உபயோகப்படுத்தினால் உடனே சிறை செய்யப்படுவார்கள். இங்கிருந்து தப்ப ஏற்பாடு இருக்காது. எங்கிருந்து இருக்கும்? ஒருவேளை விசாரணை நடந்தால் நீதிமன்றத்திலிருந்து என்று கேட்க முற்பட்ட கூலவாணிகனை இடைமறித்த இளைய பல்லவன், அங்கிருந்தும் இருக்காது சேந்தா. நீதி மண்டபம் 4 சுவருக்குள் அடங்கியது. அது பலமாகவும் காக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து நாம் தப்ப முடியாது. வெளிப்புறத்திலிருந்துதான் நமக்கு விமோச்சனம் என்றான். வெளிப்புறத்திலிருந்தென்றால் நமக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டால் நீதி மண்டபத்திலிருந்து கொலைக்களத்திற்கு செல்லும் வழியில் காப்பாற்றப்படலாம். சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் சிறைக்கு மீண்டும் வரும் வழியில் இருக்கலாம். வேறு இடமில்லை என்று திட்டமாக அறிவித்த இளைய பல்லவன், சேந்தா, இது அனைத்தும் உனக்கு எதற்காக சொல்கிறேன் தெரியுமா என்று கேட்டான். தெரியாது என்று பதில் சொன்னான் கூலவாணிகன். அனபாயர் குறிப்பிட்டிருந்தது போல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். எதற்கும் என்னை கவனித்து கொண்டிரு. தவிர சிறையில் இருக்கும் வரையில் சந்தோஷத்திற்கு இடம் கொடாமல் நடந்து கொள். பழையபடி திகிலுடனும் வெறுப்புடனும் நடந்து கொள். மகிழ்ச்சி இருந்தால் வெளிக்கு காட்டாதே. நீதி மண்டபத்தை விட்டு கிளம்பியதும் என்னையே கவனி. இனி நமக்குள் சம்பாஷணை ஏதும் கிடையாது என்று முடிவாக சொல்லிய இளைய பல்லவன் சாளரத்தை விட்டு மீண்டும் அறையின் நடுவிற்கு வந்து மஞ்சத்தில் சாய்ந்து கொண்டான். புத்தி பெரிதும் குழம்பி கிடந்ததால் என்ன செய்வதென்பதை அறியாத கூலவாணிகன் ஏதேதோ யோசித்து கொண்டு பொழுதை ஓட்டினான். இளைய பல்லவன் சொல்வதெல்லாம் நியாயமாகவும் காரணங்கள் ஒட்டியதாகவும் இருந்தாலும் கூலவாணிகன் மனதில் பூரண திருப்தியில்லை. பீமன் இன்றே நீதிமன்றத்தில் சந்திக்கலாம் என்று சொல்லி போனான். வார்த்தையை தவறும் வழக்கம் அவனுக்கில்லையே என்று எண்ணினான். ஆனால் விஷயங்கள் இளைய பல்லவன் சொன்னது போலவே நடந்தது. அன்று முழுவதும் மட்டுமல்ல, அதற்கு மறுநாள் கூட விசாரணை ஏதும் நடைபெறவில்லை. இருவரும் சிறையிலேயே அடைந்து கிடந்தார்கள். அந்த 2 நாளும் 2 யுகங்களாக கூலவாணிகனுக்கு பட்டனவே ஒழிய இளைய பல்லவனோ உண்பதையும் உடுப்பதையும் சிறிதும் குறைத்து கொள்ளாமல் சகல சௌகரியத்தையும் செய்து கொண்டான். 3வது நாள்தான் அவர்கள் இருவரையும் நீதி மண்டபத்திற்கு அழைத்து செல்ல காவலர் வந்தார்கள். அவர்களோடு உடனே புறப்பட மறுத்த இளைய பல்லவன் தன் பதவிக்கும் வணிகர் பெருந்தகையாரின் அந்தஸ்துக்கும் தகுந்த ஆடைகள் அளிக்குமாறு கோரினான். அவர்கள் கொண்டு வந்த ஆடைகளை தானும் அணிந்து கூலவாணிகனையும் அணிய சொல்லி காவலரை பின்தொடர்ந்தான். காவலர் ஒரு பெரிய மூடு வண்டியில் இருவரையும் ஏற்றி நீதி மண்டபத்திற்கு அழைத்து சென்றார்கள். நீதி மண்டபத்திற்குள் நுழைந்த கர்நாகர பல்லவன் அந்த மண்டபத்தை சுற்றியும் ஒரு முறை நோக்கினான். மண்டபம் பூராவும் ஜனங்கள் கூட்டம் மண்டி கிடந்தது. காவல் மிகவும் பலமாக இருந்தது. ஜனங்களை இருபுறமும் ஈட்டிகளை கொண்டு அடக்கி வைத்த வீரர்களை தவிர யாரும் தப்ப முடியாதபடி அளவிற்கு சற்று அதிகமாகவே காவல் இருந்தது அந்த நீதி மண்டபத்தில். மண்டபத்தை சுற்றி முற்றும் பார்த்து கொண்டு நீதி ஸ்தானத்திற்கு அருகே வந்ததும் அந்த ஸ்தானத்தின் மீது கண்களை உயர்த்திய கர்நாகர பல்லவன் சில வினாடிகள் ஸ்தம்பித்து நின்றான். அந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தது பீமன் அல்ல. கொடுமையிலும் தந்திரத்திலும் எடுத்த காரியத்தை சாதிப்பதிலும் பீமனை விட கோடி மடங்கு உயர்ந்தவனும் தனது பரம விரோதியுமான மனிதன் உட்கார்ந்திருந்ததை கண்ட கர்நாகர பல்லவனது நெஞ்சத்தில் கூட சிறிது அச்சம் உதயமாயிற்று. அதனால் சிறிது சலனப்பட்ட கர்நாகர பல்லவனது கண்களை நீதி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருந்த 2 கண்கள் கூர்ந்து கவனிக்கவும் செய்தன.
பிரேதத்தின் கண்களைப் போல் பயங்கரமாக இருந்த அந்த கண்களுக்கு சமமாக வெளுத்து கிடந்த மெல்லிய உதடுகளில் ஒரு கோர புன்னகை விரிந்தது. அந்த புன்னகையே தன் மரண தண்டனை என்பதை புரிந்து கொண்டான் கருணாகர பல்லவன்.